கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவன் கொடுக்கிற அவருடைய வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 5வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் தருகிறார். எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, நாம் நம்முடைய திருச்சபைகளிலே பரிசுத்த பந்தி எடுக்கும் பொழுது, திருவிருந்து எடுக்கும் பொழுது இந்த வசனங்களை நாம் வாசிப்போம். எதற்கு வாசிக்கிறோம்? வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்துக்கல்ல, அதை வாசித்து அதன்படி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தருடைய பரிசுத்த பந்தி எடுக்கிற நாம், திருவிருந்து எடுக்கிற நாம் எப்பொழுதும் நன்மை செய்ய நாட வேண்டும். எப்பொழுதும் என்று சொன்னால், நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் நன்மை செய்வதல்ல, தீமை செய்கிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும். அப்படி நன்மை செய்ய நாம் நாடும்போது நமக்கு எல்லாம் நன்மையாய் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர் நன்மை செய்த தெய்வமாய் இருக்கிறபடியினால்தான் இன்றைக்கு அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர் இன்றைக்கு கூட பிதாவின் வலது பாரிசத்திலே ஜனங்களுக்கு நன்மை செய்து பிதாவின் வலது பாரிசத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்பொழுதும் எல்லாருக்கும் நன்மை செய்வோம். நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்வோம். நம்மையும் தேவன் ஆசீர்வதித்து குமாரனை உயர்த்தி வலது பாரிசத்தில் அமர வைத்தது போல நம்மளையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.